ரூட் அண்ட் ரெமடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கீரையில ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்கு. எந்த கீரையை எந்த நோய்க்கு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். பசலைக்கீரை எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசியின்மைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அகத்திக்கீரை நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசியின்மை குறைய ஆரம்பிக்கும். ரத்த சோகைக்கு பசலைக்கீரை ரொம்ப நல்ல மெடிசன். நீங்க ரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அகத்திக்கீரையை நல்லா தாராளமா சாப்பிடலாம். சில பேருக்கு மலச்சிக்கல், மோஷன் சரியா வராது. அவங்கெல்லாம் முளைக்கீரையை வாரத்துல 2 நாளோ இல்லை 3 நாளோ சாப்பிட்டுட்டே வரச்சே மோஷன் ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி நீரிழிவு நோய்க்கு வெந்தயக்கீரை மாதிரி பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த வெந்தயக்கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரச்சே நீரிழிவு நோய், சுகர் ப்ராப்ளம்லேருந்து அவங்க கண்டிப்பாக சரியாவாங்க. தோல் நோய்க்கு அரைக்கீரை தான் பெஸ்ட்டு. மூட்டு வலிக்கு முடகத்தான் கீரை ரொம்ப நல்லது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, அதாவது பிபியை குறைக்கிறதுக்கு பருப்பு கீரை ரொம்ப நல்லது. குடல் புண்ணை அகற்றுறதுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. சிறுநீர் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சிறு கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. பார்வை கோளாறுக்கு பொன்னாங்கண்ணி கீரை. அதே மாதிரி எலும்பு தேய்மானத்துக்கு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை நம்ம எப்பொழுதுமே டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலே நன்மையானா ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி மஞ்சக்காமாலை நோய்க்கு கரிசலாங்கண்ணி கீரை இருக்கும். அதை அரைச்சரைச்சு கொடுக்குறச்சு அந்த எப்பேற்பட்ட மஞ்சக்காமாலையும் சரியாகும். ஆஸ்துமாவுக்கு தூதுவளைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு. மொத்த சளியையும் எடுத்துரும். ஞாபக சக்தி இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஞாபக மறதி குழந்தைகளுக்கும் இருக்கும், பெரியவங்களுக்கும் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த வல்லாரக்கீரையை நீங்கள் கொடுத்துட்டே வரச்சே அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி வல்லாரக்கீரையை அவங்களால சாப்பிட முடியலன்னா கூட நீங்கள் ஆயுர்வேதிக் ஷாப்பில் பிரம்மி பவுடர்னு விற்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தியை அது இன்க்ரீஸ் பண்ணும்.